ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி திருவேங்கட திவ்யதேச பதிகம். இது மிகவும் அழகான பதிகம். எனக்கு ரொம்ப என்னை கவர்ந்தது இந்த பதிகம்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் பெரியாழ்வாருடைய ஒரு ஒண்டர்ஃபுல் மாஸ்டர் பீஸ் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு. சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப் பொறி ஒற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் எவ்வளோ அழகாக கூப்பிட்றார். உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப் பொறி ஒற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. சென்னியோங்கு நம்முடைய தலையை நிமித்தி பார்த்தா தான் மலையை முழுசாக பார்க்க முடியும். அதான் சென்னி நம்ம தலை தோக்கி பார்க்கணும்ல. அதான் எவ்வளோ அழகாக இருக்கிற பாருங்க. சென்னி ஓங்குதன் திருவேங்கடமுடையாய் அர்த்தம் புரியுறது. உலகு தன்னை வாழ நின்ன நம்பி, இந்த உலகத்தை காத்து அழித்து கொண்டிருக்கிற பெருமானேன்னு புரிஞ்சுக்கலாம். தாமோதரா சாதாரணமாக புரிஞ்சுக்கோங்க. சதிரான்னா சாமர்த்தியக்காரன் பெருமான். யாருக்கு என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும்னு தெரியும். அதனால் சதிரா. இப்போ சொல்கிற தன்னை பற்றி என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப் பொறி ஒற்றி கொண்டு, உன்னுடைய அடையாளமாக உன்னுடைய சக்கரத்தை எனக்குள்ளே போட்டு நான் ஒத்திண்டேன். என் உடைமைகளுக்கெல்லாம் பண்ணிட்டேன். நின்னருளே புரிந்திருந்தேன்னா உன்னுடைய அருளை பெறுவதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். இனி என் திருக்குறிப்பேன். சுவாமி, இப்போ இதுக்கு மேலே உம்முடைய திருவுள்ளம்தான் என்னவோ, உம்முடைய எண்ணம் தான் என்னவோ அப்படின்னு சொல்லிக்கிறார். படிச்சுறேன் பாசுரம். சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப் பொறி ஒற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. இப்போ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திருவேங்கடம்ங்கிற அந்த திவ்ய தேச திருநாமம் வேறு எந்த பாசுரத்துலேயும் வராது. முதல் பாசுரத்தோடு சரி. பாருங்கள் எப்படி இருக்கு. பறவை ஏறு பரம்பொருடம் நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்னதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்னதால் அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய் கொண்டதே. பறவை ஏறு பரம்பொருடா, கருடனை தன்னுடைய வாகனமாக கொண்டவனுங்கிறத பறவை ஏறுன்னு சாதாரணமாக எழுதிட்டார். நீ என்னை கை கொண்டபின், உன்னுடைய ஆளுமைக்கு நான் வந்த பிறகு என்னன்னாச்சு? பிறவி என்னும் கடலும் பற்றி, பிறவி கடல் வற்றி போய்விட்டது. பெரும்பதம் ஆகின்னதால், இப்போ அதே பிறவிய கடலானதே அது ஒரு பெரும்பதம் ஆயிற்று. பிறவி எடுத்தால் தானே பெருமாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ண முடியும். உடல் இருந்தால் தானே. அதனால் அந்த பிறவி கடல், அது பிறவி கடல்ங்கிறது போய் அது ஒரு பதமாயிற்றுன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்னதால், இரவு செய்யும் எனக்கு என்னை துன்புறுத்தும் அந்த பாவம் இருக்கே, அது ஒரு காடு மாதிரி, அதெல்லாம் நெருப்பில் வேந்து போயிடுது. ஆனால் முக்கியமாக அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய் கொண்டதே. ஞானம் இருக்கே, அந்த ஞானம் என்கிற வெள்ளம் ரொம்ப பெருசாக போயிடுது. இப்போது தலை பற்றி வாய் கொண்டு என்னை மூழ்கடிக்கிறது மெஞ்ஞானம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், படிக்கலாங்க. பறவை ஏறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலும் பற்றி
பெரும்பதம் ஆகின்னதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்னதால் அறிவை என்னும் அமுதமாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே. அமுத வெள்ளம் என்னை மூழ்கடிக்கிறது, நீ என்னை கை கொண்டவன் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எம்மனா என் குலதெய்வமே என்னுடை நாயகனே நின்னுளேனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார்? நம்மன் போல வீழ்த்தமுக்கும் நாட்டிலுள்ள பாபமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளேனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார்? நம்மன் போல வீழ்த்தமுக்கும் நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்க. அர்த்தம் அதிகம் சொல்ல போகிறதில்ல. எம்மனா என்னுடைய தந்தையே, குலதெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுளேனாய் பெற்ற நன்மை உன்னுடையவன் என்று நான் ஆன பிறகு பெற்ற நன்மையெல்லாம் இவ்வுலகினில் ஆர் பெறுவார்? வேற யாருக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு தன்னை ஒரு பெருமிதத்தோடு சொல்கிறார். நம்மன் போல வீழ்த்தமுக்கும், நம்மன் போலன்னா பாப்பா நம்ம நம்பினோம், ஆசையாக இருந்தோம், ஆனால் நம்மளை அமுக்கிறது அது என்ன பண்ணிக்கலாம். எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளேனாய் உன்னுடைய அபிமானத்தில் ஒதுங்கினவனாய் நாட்டில் உள்ள பாவங்களெல்லாம், உலகத்தில் இருக்க எல்லா பாவங்களும் எம்மனாது மூச்சு விடாமல் மூச்சு விட்டு போட்டு நம்மன் போலன்னா இதுதான் இங்கே நம்மனுக்கு கொஞ்சம் விசேஷார்த்தம் இருக்கார். பூத பிரேத பிசாசங்களைப் போல் உருத்தெரியாமல் ஒளிந்திருந்து வந்து நம்மன் போலன்னா நமக்கு கண்ணுக்கு படாமல் வந்து வீழ்த்தமுக்கும் அப்படின்னு இருக்கு புரிஞ்சுக்கிறேன். இதில் வேறு ஆர்டரில் அர்த்தம் இருக்குது. அதனால் நாம் பாசுரத்தை படிச்சுட்டு இன்னொருத்தரும் அர்த்தம் நாமளே பண்ணிக்கலாம். எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளேனாய் பெற்ற நன்மை உம்முடைய பிரியத்துக்கு நான் ஆளான பின் அதுக்கு நான் பெற்ற நன்மை இவ்வுலகில் யார் பெறுவார்? நம்மன் போல கண்ணுக்கு தெரியாமல் வந்து வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாதே, சும்மனான வாயை புத்திண்டு கை விட்டு ஓடி என்னை விட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தனவே, போய் புதரில் போய் ஒளிந்து கொண்டேன்ன, தூற்று போயின, அதுக்கெல்லாம் வந்து போன இடம்லாம் புல் முளைச்சி போயிடுதுன்னு கூட சொல்லலாம். தூறுகள் பாய்ந்தவனே சாதாரணமாக புதருக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டனன்னு அர்த்தம். அப்படி அடுத்த பாசனம் போயிடலாம், படிச்சுட்டோம் நம்ம. கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன். கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப் பெறா தடவரை தோள் சக்கரபாணி சார்ங்க விற்சேபகனை. ரொம்ப அழகாக கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன். கடலை கடைகிறோம், அமுதம் கிடைக்கிறது. அந்த அமுதத்தை ஒரு பாத்திரத்தில் கலசத்தில் நிறைச்சிக்கிறோம். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், உன்னை வாய் திறந்து உன்னை என்னை நிறைத்து கொண்டேன். உன்னுடைய பெயரால் உன்னால் என்னை நிறைத்து கொண்டேன் சார்பு. கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குருகப் பெறா. கொடுமையான கூற்றமும் யமன் கூற்றம்னா இறத்தல் என்கிற அந்த கொடுமை இருக்கே, என்னுடைய கோலாடி என்னுடைய கையில் இருக்கிற குச்சி அந்த கோலாடி அதுக்கு பயந்து என் பக்கத்தில் வராதுன்னு சொல்கிறார். யமன் என் பக்கத்தில் வரமாட்டாங்கிறத கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பெறானா என் பக்கத்தில் வர முடியாது போயிட்டு
தடவரைதோள் சக்கரபாணி சார்ங்க விற்சேபகனே அப்படின்னு கடைசியில் ராமனையும் கூப்பிட்டுட்டவர். சரி, கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகி வாய் திறந்து எடுத்து உன்னை நிறைத்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன். கொடுமை செய்யும் கூற்றம் என் கோராடி குறுகப் பெறா தடவரை தோள் சக்கரபாணி சார்ங்க விற்சேபகனே அப்படின்னு. அடுத்த பாசுரம் அப்படியே போகலாமா? இதுதான் ரொம்ப விசேஷமான பாசுரம். பொன்னை கொண்டு புரைகள் மீதே நிறம் கிழ உரைத்தாற்போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன். என்னப்பா என் கிருடி கேசா என்னுயிர் காவலனே. பொன்னை கொண்டு உரைகள் மீதே. தங்கம் இருக்கா, அதனுடைய தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அதை ஒரு உரைகள்னு சொல்லுவாங்க. நம்மளை தீச்சின அப்புறம் அதில் ஒரு நிறம் மாறும், அதை வைத்து கொண்டு தங்கத்தினுடைய தன்மையை சொல்லுவார்கள், தரத்தை சொல்வார்கள். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் நீ தங்கம் போன்றவன் என்னோட நாக்கில் போய் உன்னை தேய்ச்சிட்டேன். மாற்றின்றி உரைத்து உனக்கு ஒரு எந்த குறையும் வராமல் நான் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். அது உன்னுடைய திருநாமங்களை உனக்கு எந்த இகழ்வும் வராமல் என்னுடைய நாவில் நான் வச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிறத அப்படி எழுதுறான்னு சொல்கிறார். அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது இதுக்கு. ஆனால் நம்முடைய சாதாரண புரிதலுக்காக சொல்லுகிறேன். உனக்கு எந்த இகழ்ச்சியும் சேராமல் உன்னுடைய திருநாமங்களை என்னுடைய நாவில் நான் படித்து நம்முடைய நாவில் நான் படிய வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன். இது பாருங்க, இது பெரிய விஷயம். என்னையும் உன்னிலிட்டேன். நான் உங்களுக்கு அதிகம் அர்த்தம் சொல்ல போகிறதில்ல. உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன். என்னப்பாயின் கிருடி கேசா என்னுயிர் காவலனே. இந்த பாசுரத்தை இன்னொரு தரம் படிக்கிறேன், அழகாக இருக்கிறதுனால. பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறம் கெழ உரைத்தாற்போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன். என்னப்பாயின் கிருடி கேசா என்னுயிர் காவலனே. உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் இருக்க சாதாரணமாக காதலன் காதலி இவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அவ்வளவு பிரியம் பெருமாள் மேலவருக்கு நம்ம பிரிக்கும். உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். முன்னடங்க மழு வலங்கை கொண்ட மழு வலங்கை கொண்ட ராம நம்பி என்னிடை வந்தேம்பெருமான் இனி எங்கு போகின்றதே. உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம், உன்னுடைய பராக்கிரம செயல்களை எல்லாம் ஒன்றையும் விடாமல் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டு என்னுடைய நெஞ்சில் சுவத்தில் நாம் செதுக்கிற மாதிரி வைத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பராக்கிரம செயல்களை எல்லாம் புரிஞ்சுக்கலாம். சுவர் வழின்னா என்ன அர்த்தம்? அழியாமல் இருக்கிறது. மன்னடங்க மழு வலங்கை கொண்ட ராம நம்பி, மன்னடங்க மழு வலங்கை கொண்ட ராம நம்பி அப்படின்னு சேர்த்து பிடிச்சிக்கலாம். மன்னடங்கன்னா மன்னர்களை சத்திரியர்களை அழிப்பதற்காக மழுவை தன்னுடைய ஆயுதமாக வலங்கையில் வைத்து கொண்டிருந்த பரசுராமனேன்னு கூப்பிடுறார். அதான் மண்ணுன்னா மன்னர்கள், அடங்கன்னா அவர்கள் அழியும்படியாக. மன்னடங்க மழு வலங்கை கொண்ட ராம நம்பி என்னிடை வந்து எம்பெருமான் நின்ற வந்தார். நின்ற மாட்டின்ட்ட. இப்போ இனி எங்கு போகின்றது, இனிமேல் நீ எங்கே போக முடியும்? அவ்வளோதான். படிக்கிறேன் பாசனம். உன்னுடைய விக்கிரமம்
ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். மன்னடங்க மழு வலங்கை கொண்ட ராமநம்பி. மன்னடங்க மழு வலங்கை கொண்ட ராமநம்பின்னா அர்த்தத்தோடு நம்ம புரிஞ்சுன்னு படிக்கிற மாதிரி இருக்கு. மன்னடங்க மழு வலங்கை கொண்ட ராமநம்பி என்னிடை வந்த எம்பெருமான் இனி எங்கு போகின்னதே. பருப்பதத்து கயல் புரித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்றும் உன் வாசகமே. உருப்பொலிந்த நாவினே உழுப்புரிந்த நாவினேனை எனக்கு உரித்தாக்கினையே. படிக்கலாம். பருப்பதத்துன்னு பர்வதத்தில் மலையில் கயல் பொறித்த தன்னுடைய சின்னமான மீனை பொறித்த பாண்டியர் குலபதி போல் இமயமலைக்கு சென்று ஒரு பாண்டியராஜன் தன்னுடைய கொடியான மீனை அங்கே போய் பதிச்சார். அதுபோல் திருப்பொலிந்த சேவடி உன்னுடைய பொலிந்து நின்ற உன்னுடைய திருவடிகளை என் சென்னியின் மேல் பொறித்தாய். அர்த்தமானது. மறுப்பொசித்தாய். மறுப்பொசித்தான குவலையாபீடம் என்கிற யானையினுடைய மறுப்பை உசித்தவனே. மல்லடர்த்தாய் மல்லர்களை அழித்தவனே. என்றென்று உன் வாசகமே என்ற இப்படியாகத்தான் உம்முடைய சரித்திரம். உருப்பொலிந்த நாவினேனை எனக்கு உனக்கு உரித்தாக்கினையே. உருப்பொலிந்த நாவினேன்னு நான் என்னால் ரொம்ப புகழ்வாக பேச தெரியாத எனக்கு அந்த ஞானமோ சாமர்த்தியமோ இல்லை. அப்படி பண்ண உருப்பொலிந்த நாவினேனை உனக்கு உரித்தாக்கினையே உனக்கு உரியவனாக ஆக்கி கொண்டாய். இந்த உருப்பொலிந்த அப்படிங்கிறது கொஞ்சம் என்னென்ன பார்த்துக்கலாம். உருப்பொலிந்த நாவினேனை உனக்கு உரித்தாக்கினையே. பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த அழகு விளங்கான் என்றுள்ள உன் திருவடிகளை என் சென்னியின் மேல் பொறித்தாய். உன்னுடைய அடையாளமாக வாட்டியருளியவனே. இந்த சூடாக வைக்கிறது. மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்று உன் வாசகமே. உன்னுடைய திருநாமங்கள் எப்படி? உருப்பொலிந்த நாவினேனை. இந்த திருநாமங்களை சொல்லி மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்று உன் வாசகமே. இப்படிப்பட்ட உன்னுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி என்னாச்சு? உருப்பொலிந்த தழும்பேறி போன நாக்கை உடைய அடிவினை நாவினையுடைய அடியேனை உனக்கு உரித்தாக்கினையே. அனன்யார்க சேஷனாக அனன்ன வேற யாருக்கும் அடிமை இல்லை, எனக்குத்தான் அடிமை என்று ஆக்கி கொண்டாயின்னு அர்த்தம் எழுதியிருக்கார். ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இந்த திருநாமங்களை சொல்லி தன்னுடைய உருவழிந்த நாவுன்னு புரிஞ்சுக்கணும். பாசனம் படிக்கிறேன். இப்போ பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்மையேல் பொறித்தாய். திருப்பொலிந்த நின் சேவடி நின் கூட போட்டுக்கலாம். என் சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசுத்தாய் மல்லடர்த்தாய் என்றென்று உன் வாசகமே. உருப்பொலிந்த நாவினேன. இந்த திருநாமங்களை சொல்லி தழும்பேறிய நாவினையுடைய நான் உனக்கு உரித்தாக்கினையே. சரி. அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தன் உள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான். இணைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்களகம்பு அசும்பொழுக இணைந்திருந்தே சிரமந்தீர்ந்தேன் நேமி நெடியவனே. வித்தியாசமான பாசுரம். அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தன் உள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான். நினைந்து என் உள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக
நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன். நேமி நெடியவனே, பெருமாளே உன்னை நினைச்சேன், என்னுடைய சிரமமெல்லாம் போயிடுதுன்னு சொல்கிறார். பார்க்கலாம். கொஞ்சம் விசேஷமான பாசனம். அனந்தன் பாலும் திருவனந்தாழ்வானுடைய நேமி நெடியவனே, திருவாழியா திரு ஆழியாழ்வானை உடைய நெடியவனே, சர்வாதிகனே, எம்பிரான். இப்போ அனந்தன் பாலும் திருவனந்தாழ்வான் நினத்திலும் கருடன் பாலும் பெரிய திருவடி இடத்திலும் கருடன் மேலும் ஐது நொய்தாக வைத்து. ஐதுன்னா அன்பை, நொய்தாகனா கொஞ்சம் குறைச்சிண்டு, அற்பமாக வைத்து, அற்பம்னே போட்டுறிவர். நம்ம கொஞ்சம் உன்னுடைய அவர்கள் மேலே இருக்கிற பிரியத்தை கொஞ்சம் குறைச்சிண்டு. என் மனந்தன் உள்ளே வந்து வைகி, என்னுடைய ஹிருதயத்திலே வந்து பொருந்தி வாழச் செய்தாய். எம்பிரான், என்னை உஜ்ஜீவிக்கும்படியாகச் செய்தாய், வாழ்வித்து அருளினாய் அப்படின்னு சொன்னோம். இப்படி வந்த உன்னை, வாழ வந்த உன்னை என் உள்ளே நினைந்து என் நெஞ்சிலே அனுசந்தித்து கொண்டு நெக்கு. நான் நெஞ்சு சித்திலமாகிட்டது. நெக்குன்னா நெஞ்சு உருகி போயிடுது. நெக்கு கண்கள் அசும்பருக, கண்ணிலிருந்து நீர் பெறும்படி நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன். உன்னை நினைச்சேன், என்னுடைய சிரமங்களை எல்லாம் போக்கி கொண்டேன். அழகான பாசனம். படிக்கலாமா? அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து. ஐதுன்னா அன்பை கொஞ்சம் அவன் மேலே வச்சிருக்க பிரியத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வைத்து என் மனந்தன் உள்ளே வந்து வைகேன் வாழச் செய்தாய் எம்பிரான். இப்போ மனசில் வந்து படுத்து விட்டார். அதனால் திருவனந்தாழ்வான் வேண்டாம், கருடன் வாகனம் வேண்டாம், அவள் மேலே கொஞ்சம் அன்பை குறைத்து கொண்டு என்னிடம் வந்து விட்டான்னு புரிஞ்சுக்கலாம். நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு நெஞ்சுருகி கண்கள் அசும்பொழுக. அசும்னா கண்ண நீர். சும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன். நேபி நெடியவனே, பனிக்கடலில் பள்ளி கோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணாள நம்பி. தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னன்னு உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. பனிக்கடலில் பள்ளிகோளை பழவிட்டு ஓடி வந்து. இப்பயும் இதே தான் இந்த திருவனந்தாழ்வானுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறார். கொஞ்ச நாள் நான் பிரிஞ்சிருக்க போகிறேன், அதனால் நீர் சமாளிங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். அதுதான் பழக. அந்த திருவனந்தாழ்வானுக்கு முன்னாடியே பயிற்சி கொடுத்துட்டார் பெருமாள். நான் இருங்கிறப்ப பழக விட்டு ஏற்பாடு பண்ணிட்டு ஓடி வந்து பார்த்தேன். ஓடி வந்தேன். அங்கேருந்து ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல, என்னுடைய மனசு இருக்கே அது ஒரு பெரிய கடல். அந்த கடலில் நீ சயனித்தின்னு இருக்கிற வாழ வரலனும். ஆமாம், அந்த பனிக்கடலில் இருக்கிற அலையை விட இந்த மனசில் இருக்கலாம் ரொம்ப பெருசு. அதனால் இங்கே வாழறது கஷ்டம். ஆனால் உனக்கு அது இதிலும் வாழ உம்மிடம் வல்லமை இருக்கிறதுங்கிறதுக்காக வாழ வரல வாங்க மணாள நம்பி. தனிக்கடலே, பெருமாளுக்கு தனிக்கடல்னால் பார்க்கடல் இருக்குது. தனிச்சுடரே தனி உலகே, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. எல்லாத்தையும் என்றென்று உனக்கு இடமாக இருக்க, உனக்கு இவைகளெல்லாம் இடமாக இருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினை. பெரியாழ்வார் தான், பெரியாழ்வோட மனசுதான் தான் இருப்பிடம் அப்படின்னு உரித்தாக்கினைன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கலாம். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி. தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னன்னு உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. இது ரொம்ப நல்ல பாசனம். தடவரை வாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடர் ஒளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் சோதி நம்பி. வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் கிடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே. தடவரை வாய் மிளிர்ந்து மின்னும் பெரிய மலை
அந்த மலைச்சாரல் அது மேலே மிளிர்ந்து மின்னும், அதில் பிரகாசத்தோட தவளைன்னு வெள்ளைன்னு அர்த்தம். ரொம்ப பிரகாசமான நெடுங்கொடி போல் மின்னல் மாதிரின்னு புரிஞ்சுக்கலாம். கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய மலை, அதில் ஒரு மின்னல் அடிக்கிறது, அந்த 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 மலைச்சாரல் மேலே அடிக்கிற மின்னல் மாதிரி. சுடரொளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் சோதினு, இதே மாதிரியாக என்னுடைய மனசிலேயும் நீர் சுடரொளியாய் தோன்றி என் சோதி நம்பி. வடதடமும் இமயமலை ஹிமாலயமும், அது வடதடம்னா பத்ரிநாத்னே புரிஞ்சுக்கலாம். வைகுந்தமும் அர்த்தம், வைகுந்த நாடும். மதில் துவராபதியும், துவாரகையும். இடவகைகள் இகழ்ந்துட்டு, இந்த இடத்தையெல்லாம் இகழ்ந்துட்டு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்பால் இடவகை கொண்டனை, என்னுடைய மனசில் இடத்த பிடிச்சுட்டே அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். தடவரை வாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடர் ஒளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் சோதி நம்பி. வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் நிகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே. வேயர் தங்கள் குலத்துதித்த வேட்டு சித்தன் வீட்டு சித்தன் பனத்தே கோயில் கொண்ட கோபலனை கொழுங்குளிர் முகில் பண்டனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தணர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. வேயர் தங்கள் குலத்துதித்த, வேயர் குலம்னா அந்தணர் குலத்தில் தோன்றிய விட்டுச்சித்தன் மனத்தே, பெரியாழ்வாருடைய மனத்திலே கோவில் கொண்ட கோவலனை, பெருமாளுடைய மனத்தில் கோவில் கொண்ட கோவலன். கொழுங்குளிர் முகில் பண்ணனை, கொழுன செழுமையான குளிர்ந்த மேகத்தை போன்ற வண்ணத்தை உடைய அந்த பெருமானை. ஆயரேற்றை, ஆயர் குலத்தில் கண்ணனாக அவதரித்தவனை. அமரர் கோவை, தேவாதி தேவனை. அந்தணர்தம் அமுதத்தினை, அந்தணர்ன வேதம் போதுவருடைய அமுதம் போன்றவனை. சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. இந்த பெருமானை சாயை போல இந்த பாசுரத்தில் சொன்ன மாதிரி பாட வல்லவர்கள் அவர்களும் அணுக்கர்களே, பெருமானுக்கு நெருங்கியவர்கள் தான், பெருமானுக்கும் நெருக்கமானவர்கள் தான் முடிக்கிறார். ரொம்ப அழகான பதிகம் படிச்சுடுறேன். வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்டனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தணர்தம் அமுதத்தினை சாயை போட பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. முடிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.